வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. மேச ராசியில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை பற்றி உண்டான முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ராசி பலன் பார்க்குறோம், அதுதான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமே தவிர நம்மளுடைய நட்சத்திரம் பாதகமாக இருக்குதா, நட்சத்திராதிபதி பாதகமாக இருக்காரா, சாதகமாக இருக்காரா, இன்றைக்கி இந்த நட்சத்திரத்துக்கு உகந்த நாளா, உகந்த நேரமா, இந்த மாதிரியெல்லாம் பெருசாக யாரும் பார்க்குறது இல்லைங்க. அதுதான் நம்ம செய்கிற முதல் தவறு. பொதுவாக ஒரு ராசினா அதில் 3 நட்சத்திரம் இருக்கும். ராசி கல்லுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு அந்த கல் செட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறது இல்லை. இப்போது மேஷ ராசி அப்படின்னா மேஷ ராசிக்கு எல்லாரும் சொல்கிறது பவளம். அப்போது மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் வராருன்னா பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு வெண்மை வைரம் செட் ஆகுமா? சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி இருப்பாங்க, இல்லை அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்கு யார் அதாவது நண்பர்களாகவோ அல்லது யாரை திருமணம் பண்ணணும் இல்லை யாரை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பற்றியோ, அவங்களுடைய தொழிலை பற்றியோ, ஏன் அவங்க எந்த கடவுளை வழிபடணுன்றதை முதல்ல கொண்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு பதிவாக இருக்க போகுது. நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது இந்த பதிவு. இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. பரணி நட்சத்திரம்ன்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி காலச்சக்கரத்தின் முதல் ராசி மேச ராசியில் 4 பாதமாக வருதுங்க. முழுமையான நட்சத்திரம் கூட. ஏன்னா இதே கார்த்திகை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொர நட்சத்திரம், அது முழுமையான நட்சத்திரம் கிடையாது. மேசத்தில் 1 பாதம் வரும், ரிஷபத்தில் 3 பாதம் வரும். இந்த பரணி நட்சத்திரம் அப்படி கிடையாது. 4 பாதமும் மேஷத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ நட்சத்திரத்துடைய நாயகன் யார்? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நாயகன் இருக்கார். நாயகன்னா என்ன அப்படின்னா அதிபதி, அவர் தான் அந்த நட்சத்திரத்துக்கு ஹீரோ. அப்போது அந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை நட்சத்திர நாயகனாக கொண்ட அந்த பரணி நட்சத்திரம் நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூர் வெளிநாடு பிராத்தம்லாம் நிறைய இருக்கும். வெளிநாடு சார்ந்த வேலைகள், மென்பொருள் சம்பந்தப்பட்ட வேலைகள், உணவு சம்பந்தப்பட்ட வேலைகள், கணினியும் சம்பந்தப்பட்டது, அதுபோக விவசாயம் சார்ந்த விஷயங்கள், கால்நடை சார்ந்த விஷயங்கள், அதுபோக இந்த கெமிக்கல் சொல்லுவோம் இல்லைங்களா, திரவியம், அதை சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி விஷயம், சிகப்பு நிறம் கொண்ட பொருட்கள் வாங்கி விற்கிறது, சிகப்பு நிறம் கொண்ட பொருட்கள் வாங்கி விற்கிறது. அதே மாதிரி இந்த கார் வாகனம் இதில் நாட்டம் அதிகமாக இருக்கிறது. நிறைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வாகனம் வாங்கி விற்கிறது, அல்லது கார் ஷோரூம், இந்த மாதிரி பைக் ஷோரூம், இந்த மாதிரிலாம் நிறைய நண்பர்களுக்கு அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அது செட் ஆகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொதுவாக சம்மதமே இல்லாதவங்களால் கூட ஒரு சப்போர்ட் வரும். அது பரணி நட்சத்திரத்தினுடைய தன்மையே அதுதான். நீங்கள் விதைக்கக்கூடிய விதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரணுன்ற ஒரு எண்ணம் மனசில் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதாவது பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா, தென்னையை வச்சவன் தின்னுட்டு செத்தான், பண்ணையை வச்சவன் பார்த்துட்டு செத்தான்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தென்னை மரம் வச்சவங்க தேங்காவை சாப்பிட்டு போவாங்க, பனைமரத்தை வச்சவங்க அது பார்த்துட்டு தான் போவாங்களே தவிர அதை அனுபவிச்சுட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி கிராமப்புறத்தில் எங்கள் ஊர்லலாம் அந்த பழமொழி ஒன்று உண்டு. அந்த மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பிரதிபலன் பாராமல் தன்னுடைய சங்கதிகளுக்காக தான் ஒரு விஷயம் செய்வாங்க. ஒரு விதை விதைக்கிறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலை தற்சமயம் தற்காலிகமாக நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமா, வரவை கொடுக்குமா அப்படின்றத காட்டிலையும் பின்னுக்கு அது வளர்ச்சி தருமா, ஒரு பென்ஷன் மாதிரி வருமா.
நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. நிறைய வீடு வாசல் கட்டி வாடகை விட்டுருப்பாங்க. வட்டி தொழில் அதிகமாக செய்ய மாட்டாங்க. அப்போது அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். விவசாயம் சார்ந்தது, மண்மனை சார்ந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, வீடு வாசல் கட்டி விற்கிறது, ஆர்கிடெக்சர் படித்த நண்பர்களெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. மருத்துவத்துறையில் படித்தவங்க எல்லாமே இந்த பரணி நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. வெளிநாட்டில் வீடு வாசல் கட்டி செட்டில் ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. சரி சார், பரணி நட்சத்திரக்காரங்களை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. பரணி நட்சத்திரக்காரங்க யாரை திருமணம் பண்ணணும்? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரை திருமணம் பண்ணணும் அல்லது யாரை திருமணம் பண்ணக்கூடாது? யாரை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், அதுதான் ஈஸி. ஏன்னா நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அப்பாற்பட்ட விஷயம் நெகட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கிடணும். சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தொந்தரவு எதுன்னு தெரிஞ்சாதானே அது பக்கம் நம்ம போகாமல் இருப்போம். சரி சார், நமக்கு யார் பொருந்த மாட்டாங்க? அது திருமணமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும். இன்னார திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், இவரோட சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை மனம் முடிக்கிறது மருந்து குடிக்கிறதுக்கு சமம். அது பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணுறதும் அதே தான். சரியா? பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்துக்காரங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் 3 மாதத்துக்குள்ளார விவாகரத்து உறுதி. இல்லையா அது வேற மாதிரி ஒரு மாரகத்தை கொடுத்துரும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். சிம்ம ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சிம்ம ராசியில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். தனுசு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தனுசு ராசியில் வரக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வித்தியாசம் இருக்குது. இதே மேசராசிக்காரங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணலாமா? ராசி ஒன்றா இருக்குதே, பண்ணலாம், தப்பில்லை. அதே மேசராசியிலே பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்களை தான் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதுபோக கன்னிராசி நண்பர்களை திருமணம் பண்ணுறது சிறப்பில்லை. நீங்கள் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா கன்னிராசியில் வரக்கூடிய எந்த நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சரியா? அதை பார்த்துக்கிடணும். அதன் பிறகு விருச்சிக ராசி, அந்த அமைப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இதே மாதிரி தான் இந்த நட்சத்திரம், இந்த ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சூதானமாக இருக்கணும். சேர்ந்து தொழில் செய்யக்கிறதோ அல்லது திருமணம் பண்ணுறதோ நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிடணும், யோசனை பண்ணணும். யோசனை பண்ணுறது என்னங்க, வேண்டானா வேண்டாம், முடிஞ்சு போச்சு. இந்த பிரபஞ்சத்தில் மறுபடியும் நம்ம பிறக்க போகிறது இல்லைங்க. பிறந்துட்டோம், சம்பாதிக்கிறது எல்லாரும் செய்வாங்க, சாதிக்கணுங்க. இன்னார் இந்த மாதிரி ஒருத்தர் பிறந்தார், இந்த மாதிரி ஒருத்தர் வளர்ந்தார், இந்த மாதிரி ஒருத்தர் போனார்னு இருக்கணுங்க. அதை விட்டுவிட்டு பிறந்தான் வளர்ந்தான் போனான்ற மாதிரி ஒரு பேர் எடுக்கக்கூடாது, இல்லையா? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். பரணி நட்சத்திரத்துக்காரங்க அதிகமாக கும்பிடுறது எந்த சாமியை வழிபடுவீங்க? இஷ்ட தெய்வம்ன்றது 1000 கிடக்கு. நாம் இந்துக்களாச்சே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இஷ்ட தெய்வம் இருக்கும். ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் ஆஞ்சநேயரை வழிபடுறோம்னா ஆஞ்சநேயர் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் சொல்லுவோம். ஐயப்பனை வழிபடுறோம்னா ஐயப்பன் தான் எனக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம். இது அவங்க மனசை பொறுத்து. ஆனால் இந்த பிரபஞ்சம் நமக்குன்னு ஒரு கடவுளை தீர்மானிச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. பரணி நட்சத்திரம்னா நட்சத்திரத்தின் நாயகன் சுக்கிரன் நம்ம சொல்லுவோம். நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னு பார்த்தா துர்க்கை அம்மன். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி நமக்கு சுக்கிரன், அதிதேவதை. அதிபதி வேற, அதிதேவதை வேற. அப்போ அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா துர்க்கை அம்மன். அதுபோக அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் போய் வழிபட்டுட்டு வர வேண்டிய ஒரே திருத்தலம் இந்தியாவிலேயே ஒரே இடத்துல தாங்க இருக்குது. நல்லாடை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குங்க. நல்லாடை அப்படின்றது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையிலிருந்து
மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் போகிற பாதையில் ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. அக்னீஸ்வரர் அப்படின்றது தான் உங்களுக்குரிய திருத்தலம். அந்த அக்னீஸ்வரர் திருத்தலம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா நல்லாடை அக்னீஸ்வரர். எல்லா இடத்துலையும் தான் சார் இருக்குது, அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லப்பட்ட இடம் திருத்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அக்னீஸ்வரர், நல்லாடை அக்னீஸ்வரர் அப்படின்ற ஊர், நல்லாடைன்ற ஊரில் அந்த அக்னீஸ்வரரை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வரணும். ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகணுன்ற ஒரு பிரார்த்தம் இருந்தால் தான் உங்களால் போக முடியும். இல்லைனா 10 வருஷமானாலும் உங்களால் போக முடியாது. நாம் சொல்லிக்கலாம், நினச்ச உடனே என்கிட்ட காசு பணம் இருக்குது, வண்டி வாகனம் இருக்குது, நினச்ச உடனே போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு சில இடம், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பிரார்த்தம் இருந்தால் தான் செய்ய முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இங்கே போனால் தான் வளர்ச்சி வரணுமா சார், இங்கே போகலாம் வளர்ச்சி வராதா, அதெல்லாம் வேண்டாம். இந்த திருத்தலம் நான் சொல்கிறதோ நீங்கள் சொல்கிறதோ மற்றவங்க சொல்கிறதோ கிடையாது, இந்த பிரபஞ்சம் சொல்கிறது. அக்னீஸ்வரர் திருத்தலம் நல்லாடை அப்படின்ற ஊரில் மயிலாடுதுறையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர், மயிலாடுதுறையிலேருந்து 15 கிலோமீட்டர் காரைக்கால் போகிற பாதை. அதுவும் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் நெடுங்காடு போகிற வழியில் தான் அந்த நல்லாடைன்ற ஊர் இருக்குது. அந்த லிங்க் வேணும்னா, அந்த கோவிலுடைய மேப் வேணும்னா நான் கமெண்ட்டில் பதிவு பண்ணுறேனுங்க, கமெண்ட்டில் வைக்கிறேன், சரிங்களா? அதை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த மேப் வழியாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கு வழியை பாருங்கள். இல்லை அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நல்லாடை அக்னீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம் எங்கே இருக்குன்னு கூகுளில் போட்டு பாருங்கள். நீங்கள் போயிட்டு ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்களுக்கு காசு பணம் வரும் அதுக்காக அதெல்லாம் கிடையாதுங்க. மன நிம்மதி வரும். வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுயா அப்படின்ட்டு அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார், அதிபதி யார், எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும், எல்லா விவரமும் அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. உங்கள் வீட்டில் மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த பதிவில் அவங்களுடைய நட்சத்திரத்துடைய அமைப்பு என்னன்றது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நிச்சயமாக இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் தான் என்னுடைய யூடியூப் சேனலில் காளிதாஸ் ஆஸ்ட்ரோ அப்படின்ற யூடியூப் சேனலில் என்னுடைய பதிவுகள் கொடுக்குறேனுங்க. 100% யாராவது ஒருத்தருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்துக்காக தான். நிச்சயமாக நல்லது நடக்கும். இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. 3 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு வந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் வரல. ரொம்ப காலமாக 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் நெருங்கிக்கிட்டு இருக்குது, இன்னும் நெருங்கலை. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.